யாருமே எதிர்பார்க்காத விதமாக இப்போ அண்ணமும் ரம்யாவும் மீட் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அப்புறம் கார்த்திக் என்ன பண்ண போகிறாரு, அண்ணத்தோட முடிவு என்னவா இருக்கும், ரம்யா என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் அடுத்த கட்ட கதைகளமாக இருக்குது. இதை தொடர்ந்து இன்றைக்கி அண்ணம் சீரியலில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத விதமாக ரம்யாவே வந்து கார்த்திக்கோட ஆஃபீஸுக்கு கமிஷனராக வருவாங்கன்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. அதை தொடர்ந்து கார்த்திக்கும் பொக்கே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்யூவில் நின்றுக்கிட்டு இருக்கும்போது எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நல்ல ஆஃபீஸராக இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் நல்லா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதனால சொல்லிட்டு கார்த்திகை ரொம்பவே ஆர்வமாக போயிருப்பாங்க. அங்கே போய் பார்த்தோன்னு தான் தெரிய வருது அது ரம்யா தான் அப்படின்னு சொல்லிட்டு. இதனால சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுறாரு கார்த்திக்கும். இருந்தாலும் கூட ரம்யா வந்து கார்த்திகை கொஞ்சம் கூட பார்க்கல. அது மட்டும் இல்லாமல் ரம்யா இப்போ வந்திருக்கிறதுக்கு காரணமே முழுக்க கார்த்திகை பழி வாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் மட்டும்தான் வந்திருக்காங்க. இதை தொடர்ந்து கார்த்திக்கும் பொக்கே கொடுத்துட்டு போனோடனே வந்து ரம்யா கொஞ்சம் கூட திரும்பி பார்க்காம அந்த பொக்கேவையும் எடுத்து குப்பை தொட்டியில் போட்டுடுறாங்க. இதனால சொல்லிட்டு ரொம்பவே கார்த்திக் அப்செட் ஆகிடுறாரு. 2 பேருமே வந்து ஒருத்தர் போட்டு இருந்த மோதிரத்தை வந்து பார்க்குறாங்க. அது இல்லாமல் அவங்களோட லவ் எல்லாத்தையுமே வந்து நினச்சி பார்க்குறாங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அண்ணமும் வந்து ஒரு பக்கம் வந்து வீட்டில் உள்ளவங்களுக்காக ஸ்வீட் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து இந்த ஸ்வீட்டை வந்து எல்லாருக்குமே கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது கார்த்திகோட அம்மா செண்பகவல்லிக்கிட்டையும் கொடுத்துருப்பாங்க. அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, நீ பண்ணதா அப்போ எனக்கு தேவையே இல்லை அப்படிங்கிற போல அந்த ஸ்வீட்டை எல்லாரும் முன்னாடியுமே வந்து தட்டோட தூக்கி அடிச்சிருவாங்க. இதனால சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அண்ணமும் கூட. இருந்தாலும் கூட சண்முகம் வந்து சப்போர்ட் பண்ணுவார் அண்ணத்துக்காக. உனக்கு பிடிக்கல அப்படின்னா திங்காமல் இருக்க வேண்டியதானே, எதுக்காக அப்படி அண்ணத்தை கஷ்டப்படுத்துகிற அப்படின்னு சொல்லியிருப்பார். இதனால சொல்லிட்டு அண்ணமும் வந்து அமைதியாக வந்துருவாங்க. இதை தொடர்ந்து ஒரு பக்கம் இருக்கும்போது கார்த்திகிட்ட இதை எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் ஆஃபீஸுக்கே வந்துடுறாங்க. அங்கே வந்தோன்னே வந்து கார்த்திக் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இங்கே வர வேணாம், நீ அங்கேயே இரு, ஒரு வாட்டி சொன்னால் உனக்கு புரியாதா அப்படிங்கிற போல ரொம்பவே கத்தி திட்டுறாரு அண்ணத்தை. இருந்தாலும் கூட அண்ணன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து கொடுத்துட்டு உடனே வந்துடுறேன் சின்னதான், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற போல சொல்லிடுவாங்க. சொன்னோன்னே கார்த்திக் வந்து எல்லாரும் முன்னாடி வந்து ஆஃபீஸில் சத்தமாக திட்டிடுவார் ஃபோன்லேயே. எதுக்காக நீ இப்படி பண்ணுற, ஒரு வாட்டி சொன்னால் நீ புரிஞ்சுக்க மாட்டியா, வராதெல்லாம் வராத அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது கேட்டு ரம்யா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்க சொந்த விஷயத்தெல்லாம் வந்து வீட்லேயே வச்சுக்கணும், இங்கே வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படி இங்கே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வெளில போயிடுங்க தயவு செய்து அப்படின்னு சொல்லி கார்த்திகை தான் சொல்கிறாங்க. இருந்தாலும் இன்டைரக்டாக சொல்கிறாங்க போல ரொம்பவே திட்டிட்டு போயிடுறாங்க. கார்த்திக்கும் இதனால சொல்லி அப்செட் ஆயிடுறாரு. அண்ணன் கார்த்திகை சொல்கிறத கேட்காம கண்டிப்பாக வந்து கார்த்திகிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. இதை தொடர்ந்து தான் ரம்யாவும் அங்கே கமிஷனராக வந்திருக்கிறது அண்ணத்துக்கு தெரிய வருது. இதனால சொல்லிட்டு கண்டிப்பாக அண்ணமும் ரம்யாவும் மீட் பண்ணி பேசுவாங்க அப்படிங்கிற போல தான் அடுத்த கட்ட கதைகளும் இருக்குது. இந்த மாதிரி ரம்யாவும் அண்ணமும் பேசினாங்க அப்படின்னா கார்த்திகோட நிலைமை என்ன ஆகும், அது மட்டும் இல்லாமல் ரம்யா என்ன முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு ட்விஸ்டாகவே இருந்துகிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எந்த மாதிரியான கதைகளத்தை கொண்டு அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. இதை பற்றின கருத்துக்களை உங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த போல சீரியல் ரிவ்யூஸுக்கு நம்ம பெரிய திரை சேனலை மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.